ஓம் சாந்தி. 9/12/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, விநாசத்திற்கு முன்பாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஞானத்தை தான் கிரகித்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி கிடைக்கும். கேள்வி: ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தை தரும் டைரக்ஷன் அல்லது வழிகாட்டுதல் கட்டளை என்ன? பதில்: ஒரு தந்தையுடையவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர்கள் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது என்பது உங்களுக்கு தரப்பட்டுள்ள கட்டளை ஆகும். உறுதிமொழி எடுத்த பின் தூய்மை அற்றவராக ஆகக்கூடாது. தந்தை மற்றும் ஆசிரியரின் நினைவு தானாகவே நிரந்தரமாக உருவாகியிருக்கும் அளவிற்கு நீங்கள் சம்பூர்ண தூய்மையானவராக, முழு தூய்மையானவராக ஆகிவிடுங்கள். ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள். அவரையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமாக சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இந்த சரீரத்தில் இருக்கும்போது புரிய வைக்கின்றார். முன்னால் இருந்தபடிதான் புரிய வைக்கப்படுகிறது. முன்னால் இருந்து, அதாவது எதிரிலிருந்து புரிய வைக்கப்படும் விஷயங்கள் பிறகு எழுதப்பட்டு அனைவரிடமும் செல்கிறது. இங்கே நீங்கள் நேரடியாக வகுப்பை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கின்றார். ஆத்மாதான் கேட்கிறது. இந்த சரீரத்தின் மூலமாக அனைத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆகையால் முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்ற பாடல் எழுதப்பட்டுள்ளது. அனைவரையும் விட முதலாக தந்தையிடமிருந்து யார் பிரிந்து நடிப்பதற்காக கீழே வருகின்றனர்? எவ்வளவு காலம் நீங்கள் தந்தையை பிரிந்திருந்தீர்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள். அப்போது நீங்கள் 5000 வருடங்கள் என்று சொல்வீர்கள். கணக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா? எப்படி வரிசை கிரமமாக வருகிறார்கள் என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். இப்போது உங்கள் அனைவரின் பேட்டரியும் சார்ஜ் செய்வதற்காக மேலே இருந்து தந்தையும் கீழே வந்துவிட்டார். இப்போது தந்தையை நினைக்க வேண்டும். இப்போது தந்தை நம் முன்னால் இருக்கின்றார் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் தந்தையின் தொழிலை பற்றி யாருக்கும் தெரியாது. பெயர், உருவம், தேசம், காலத்தை பற்றி தெரியவே தெரியாது. உங்களுக்கோ அவருடைய பெயர், உருவம், காலம், தேசம், அனைத்து விஷயங்களும் தெரியும். இந்த பிரம்மாவின் உடல் என்ற ரதத்தின் மூலமாக தந்தை நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார் என்று நீங்கள் அறிவீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். இது எவ்வளவு சூட்சுமமாக இருக்கிறது! இந்த மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை வடிவம் தந்தையே ஆவார். அவர் இங்கே கண்டிப்பாக வருகிறார். புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யும் வேலை அவருடையதே ஆகும். மேலிருந்தபடியே ஸ்தாபனை செய்கின்றார் என்பது அல்ல. பாபா இந்த உடல் மூலமாக நமக்கு நேரடியாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். இதுவும் தந்தை தன் அன்பை காட்டும் ஒரு வழி அல்லவா? வேறு யாருக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் தர்ம சாஸ்திரம் கீதையே ஆகும். இந்த ஞானத்திற்கு பிறகு விநாசம் ஏற்படும் என்பதும் கூட உங்களுக்கு தெரியும். விநாசம் என்பது கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் வரும்போது விநாசம் ஏற்படுவதில்லை. விநாசத்தின் காலமே இப்பொழுதுதான் ஆகும். ஆகையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் பிறகு முடிவுக்கு வந்து விடுகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை குறித்து
தெரிந்து கொண்டும் விட்டீர்கள். இருவருமே அனாதியாக ஒவ்வொரு காலத்திலும் நடித்து வருகிறார்கள். தந்தையின் நடிப்பே சங்கமத்தில் வருவதாகும். பக்தி அரைக்கல்பம் நடக்கிறது. ஞானம் இருப்பதில்லை. ஞானத்தின் ஆஸ்தி அரைக்கல்பத்துக்கு கிடைக்கிறது. ஞானம் ஒரே ஒரு முறைதான் சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த படிப்பு ஒரே ஒரு முறைதான் நடக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1, 2. இது ஒரு பொதுவான வகுப்பு இல்லை. இங்கே நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. ஆசிரியரை முன்னால் பார்க்க வேண்டும். கொட்டாவி முதலானவை விடக்கூடாது. கொட்டாவி என்பது துக்கத்தின் ஒரு அடையாளமாகும். வரதானம். திருப்தி என்ற 3 விதமான சான்றிதழை பெற்று தன்னுடைய யோகி வாழ்க்கையை வெளிப்படுத்தும் சகஜ யோகி ஆகுக. வரதானம். திருப்தியின் 3 விதமான சான்றிதழை பெற்றுக்கொண்டு தங்கள் யோகி வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம். திருப்தி என்பது யோகி வாழ்க்கையின் விசேஷமான லட்சியம் ஆகும். யார் ஒருவர் சதா திருப்தியாக இருந்து கொண்டு அனைவரையும் திருப்தி செய்வார்களோ அவர்கள் யோகி வாழ்க்கையினுடைய ஆதிக்கத்தை மற்றவர்கள் மீதும் தானாக ஏற்படுத்தி விடுகிறார்கள். எப்படி விஞ்ஞானத்தினுடைய சாதனங்கள் சுற்றுச்சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதைப்போல ஒரு சகஜ யோகியின் வாழ்க்கையும் அவரை சுற்றியுள்ள பிறருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். யோகி வாழ்க்கையின் 3 சான்றிதழ்கள் என்னவென்றால், 1. முதலில் தன்மீது திருப்தியாக இருப்பது. 2. பாபா திருப்தியாக இருப்பது. 3. லௌகிக மற்றும் அலௌகிக குடும்பத்தில் திருப்தியாக இருப்பது. அத்தகைய சகஜ யோகி ஆகுக. ஸ்லோகன். சுயராஜ்யத்தின் திலகம், உலக நன்மைக்கான கிரீடம் மற்றும் நல்லதொரு மனோநிலை என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரே ராஜயோகி ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.